அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் அல்ல அல்லாவின் துணையை கொண்டும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தோடும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ். பயன் தரக்கூடிய நிகழ்ச்சியாக நமக்கு அரிய பல தகவல்களை அளிக்க வருகிறார் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் KM இல்யாஸ் ரியாஜி அவர்கள். கேட்பவைகளை கொண்டு அமல் செய்யக்கூடிய நல்ல சாலியான வாழ்க்கையினை உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் தர வேண்டும் என்ற துவாவோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, இனிய குழந்தைகளே, RSD நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர்ஆன் தஃப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா மரியம் என்கின்ற 19வது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் பார்த்து வருகிறோம். இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் 22 வசனங்களின் விளக்கங்களை பார்த்திருக்கிறோம். இனி 23வது வசனம் தொடங்கி அதனை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை நாம் பார்க்க வேண்டும். கடைசியாக நாம் பார்த்த 22வது வசனத்தில் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கர்ப்பமுற்று இறை தூதர் ஈசா நபி அவர்களை வயிற்றிலே சுமக்கிறார்கள். ஆண் துணையின்றி திருமணம் செய்யாமல் வாழ்ந்து வந்த அன்னை மரியம் அவர்கள் இறைவனுடைய பேரற்புத ஏற்பாட்டால் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற மலக்குகளின் தலைவரின் வருகையை முன்னிட்டு ஒரு அற்புத படைப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னை மரியம் அவர்களுடைய வயிற்றிலே ஊத குழந்தை ஜனித்தது. ஆனால் அந்த மக்களுக்கு என்ன பதில் சொல்வது? இது ஒரு அற்புத குழந்தை என்று சொன்னால் அந்த மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள், எடுத்துக்கொள்வார்கள் அந்த கருத்தை என்று யோசித்து குழந்தையை வயிற்றிலே சுமந்திருக்கும் போது ஊருக்கு வெளியிலே அவர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள். ஃபந்தபதத் பிஹி மகானன் கஸிய்யா, தொலைதூர ஓர் இடத்துக்கு அந்த குழந்தையை சுமந்து கொண்டு அன்னை மரியம் அவர்கள் ஒதுங்கி விட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த வசனத்திற்கு விளக்கமளித்த திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சிலர் எகிப்து நாட்டினுடைய எல்லை வரைக்கும் அவர்கள் போய்விட்டார்கள். பாலஸ்தீனத்துக்கு அருகில் இருப்பது எகிப்து நாடு. அவர்கள் அப்படியே புறப்பட்டு எகிப்து நாட்டின் எல்லை வரைக்கும் போய் சேர்ந்து விட்டார்கள் என்று இதற்கு விளக்கம் அளித்தார்கள். இப்போது நாம் வசனம் 23ஐ பார்க்க போகிறோம். ஃபஅஜாஅஹல் மகாபு இலா ஜித்இன் நஹ்லா, அந்த கர்ப்ப வேதனை அவர்களை ஒரு பேரித்த மரத்தினுடைய அடிபாகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தது. அஜாஅஹ என்று சொன்னால் ஒதுங்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவர்கள் ஆளாகிவிட்டார்கள் என்று பொருள். இவ்வளவு தூரம் நடந்து கொண்டே இருப்பது, இவ்வளவு தூரம் போய்கொண்டே இருப்பது, வலி தாழ முடியாமல் அவர்கள் பேரித்த மரத்தினுடைய அடிபாகத்தில் வந்து அப்பாடா என்று உட்கார்ந்தார்கள். பிறகு அந்த மனவேதனையிலே அவர்கள் சொன்னார்கள், யா லைத்தனி மித்து கபுல ஹாதா, இப்படி ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்னர் நான் மரணம் அடைந்திருக்க கூடாதா? மேலும் குந்து நசியம் மன்சியா, மறக்கப்பட்டவளாக நான் ஆகியிருக்க கூடாதா என்று அவர்கள் சொன்னார்கள். எதற்கு நான் வாழ வேண்டும்? எதற்கு நான் எல்லோரும் கவனிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நான் வர வேண்டும்? எனக்கு ஆணின் துணையின்றி ஏன் குழந்தை ஜனிக்க வேண்டும்? இந்த அற்புதமான நிகழ்வை உலகத்தில் நிரூபிக்க இறைவன் ஏன் என்னை கருவியாக தேர்ந்தெடுக்க வேண்டும்? இதிலே எதுவுமே நடக்காமல் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று அன்னை மரியம் அவர்கள் வருத்தத்தில் அப்படி சொன்னார்கள், வேதனையில் அப்படி சொன்னார்கள். அந்த குழந்தையை சுமந்து கொண்டு அவர்கள் வெகு தூரத்துக்கு வந்ததற்கு பிறகு யாருமே இல்லாத இடத்தில் வைத்து
அவர்கள் தன்னுடைய இந்த வருத்தத்தை வெளிப்படுத்துகிறார்கள் வார்த்தையால். யாருமே இல்லாத இடத்துக்கு வந்ததற்கு பிறகு ஏன் வருத்தப்பட வேண்டும்? யாரும் தான் பார்க்க போவதில்லையே என்ற கேள்வி வரலாம். யாரும் இல்லாத இடத்தில் எத்தனை நாளைக்கு வாழ்ந்துவிட முடியும்? எப்படியும் தன்னுடைய சமுதாயத்து மக்களோடு போய் சேரத்தானே வேண்டும். வனத்தில் மேய்ந்தாலும் இனத்தில் அடைய வேண்டும் என்று சொல்வார்கள். காடுகரையெல்லாம் போய் உழைத்தாலும் மாலை நேரத்தில் இனத்தோடு வந்து சேர்ந்துடணும். தன் சமுதாயத்து மக்களோடு வந்துவிட வேண்டும். நாடு நகரமெல்லாம் சுற்றி வந்தாலும் பெரிய பெரிய வியாபாரங்களை செய்தாலும் கடைசியாக சொந்த ஊருக்கு வந்துவிட வேண்டும். அல்லது தன்னை யார் என்று தெரிகின்ற, தன்னுடைய கௌரவமும் அந்தஸ்தும் தன் கடந்த காலமும் தெரிகின்ற ஒரு சமுதாய கூட்டத்துக்குள்ளே வந்து சேர்ந்து விட வேண்டும் என்பதைத்தான் அப்படி சொல்வார்கள். அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அது தெரிந்தவர்கள்தான். ஆகையினால் இந்த நெருக்கடியில், தனிமையில் எவ்வளவு நாளைக்கு நாம் இருந்து விட முடியும்? எப்போதாவது நாம் நம்முடைய இஸ்ரவேல் சமுதாயத்து மக்களோடு போய் சேரத்தானே வேண்டி இருக்கிறது என்ற வருத்தத்தில், கவலையில் அவர்கள் அப்படி சொன்னதாக நமக்கு திருக்குர்ஆனின் விரிவுரைகள் சொல்லி காட்டுகின்றன. இது வசனம் 23 அவர்களுடைய அந்த கவலையை வெளிப்படுத்தக்கூடிய வாக்கியம் இடம்பெற்றிருப்பது. ஏன் அவர்கள் பேரித்த மரத்தினுடைய அடிவாகத்துக்கு வந்தார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லும்போது, அந்த பிரசவ வேதனையினால் வந்து சேர்ந்தார்கள். அஜாஅக என்று சொன்னால் வேறு வழி இல்லாமல் அங்கே வந்து உட்கார்ந்துட்டாங்க, இதுக்கு மேலே எட்டி போக முடியாது என்பதனால. அதற்கடுத்து வசனம் 24 பாருங்கள். அந்த கவலையில் அவர்கள், நாம் மௌத்தா போயிருக்க கூடாதா, நாம் மறக்கடிக்கப்பட்டிருக்க கூடாதா என்று சொன்னதை தொடர்ந்து அல்லாஹ் ஃபனாதாஹா, அப்போது அல்லாஹ் அவர்களை அழைத்தான். எப்போது? கவலையில் அவர்கள் புலம்புகின்ற இடத்துக்கு வந்த சமயத்தில் அல்லாஹ் கூப்பிடுகிறான். ஃபனாதாஹா மின் தஹ்திஹா அல்லா தஹ்ஸனி. அவர்களுக்கு கீழே இருந்து வானவர் கோமான் ஜிப்ரீல் மூலமாக இறைவன் அழைத்தான். அழைத்தது வானவர் கோமான் ஜிப்ரீல். அல்லா தஹ்ஸனி, மரியமே கவலைப்படாதீர். கது ஜஅல ரப்புக்கி தஹ்தகி சரியா, உமக்கு கீழே உம்முடைய இறைவன் ஒரு நீரோடையை அமைத்திருக்கின்றான், கவலைப்படாதீங்க. சரியா என்கிற வார்த்தைக்கு நீரோடை என்று திருக்குர்ஆனுடைய பெரும்பாலான விரிவுரையாளர்கள் விளக்கம் அளிக்கின்றார்கள். சில விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள், சரி என்கின்ற வார்த்தைக்கு வஸ்ஸரியு மினர் ரிஜால் அல் அதீமுல் ஹிசால் அஸ்ஸய்யித், தலைவர், மகத்தான குணங்களின் சொந்தக்காரர். ஒருவர் தலைவராக இருக்கிறார், மாண்பமை தலைவராக இருக்கிறார், கண்ணியமான குணமுடையவராக இருக்கிறார், அவரைத்தான் சரி என்று சொல்வார்கள். சரிஜி கது ஜஅல ரப்புக்கி தஹ்தகி சரியா, மரியமே உமக்கு கீழ், அதாவது உன்னுடைய பராமரிப்பின் கீழ் இறைவன் தரப்போகின்ற குழந்தை இருக்கிறதே, அது வளமையான குழந்தைகளை போன்ற குழந்தை அல்ல. பின்னால் மக்கள் தலைவராக ஆகப் போகிற குழந்தை, தன்னுடைய அழகிய குணத்தால், நற்பண்புகளால் மொத்த சமுதாயத்திற்கும் தலைமை ஏற்கின்ற ஆற்றல் மிக்க ஒரு குழந்தையைத்தான் உங்களுக்கு இறைவன் தந்திருக்கின்றான். இது கவலைப்படுகிற நேரம் அல்ல, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரம். நீங்கள் உங்களை நினைத்து கவலைப்படுகிறீர்கள், உங்கள் மீது வந்து பழி விழுந்து விடுமோ என்று கவலைப்படுகிறீர்கள். ஆனால் இறைவனோ இந்த சமுதாயத்தை தலைகீழாக புரட்டுவதற்கு, நற்பண்புகள் கொண்ட மக்களாக இவர்களை ஆக்குவதற்கு, இஸ்ரவேல் சமுதாயத்து மக்களுடைய மனங்களையும் குணங்களையும் செப்பனிடுவதற்கு ஒரு மாபெரும் தலைவனை உங்கள் வயிற்றிலே இருந்து வெளியாக்க வேண்டும் என்று நாடியிருக்கிறான். இது கவலைப்பட வேண்டிய நேரம் அல்ல என்று அப்போது எல்லாம் வல்ல இறைவன் அழைத்தான் என்று வசனம் 24 சொல்கிறது. இந்த சரி என்பதற்கு நீரோடை என்றும் ஒரு பொருள் உண்டு. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு திருக்குர்ஆனுக்கு விளக்கம் அளிப்பதில் நபி தோழர்களில் முதன்மையானவர் என்று அறியப்பட்ட அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள்,
கான தாலிக்க நகரன் கதின் கதா மாஉஹு ஃபஜ்ராஹுல்லாஹு தஆலா லி மரியம். அங்கே ஏற்கனவே ஒரு நீரோடை ஓடிக்கொண்டிருந்தது, ஒரு நதி ஓடிக்கொண்டிருந்தது. காலப்போக்கிலே தண்ணீர் வற்றி போய்விட்டது. இப்போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வருகையை முன்னிட்டு அந்த இடத்தில் மறுபடியும் இறைவன் நீரோடையை ஓட வைத்திருக்கிறான். சரி என்று சொன்னால் தண்ணீர் சலசலத்து ஓடுகின்ற ஓடைக்கு சொல்லப்படும். ஒரு நீரோடையை இறைவன் ஓட வைத்திருக்கிறான், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று பாலைவனத்திலே மாட்டிக்கொண்டோமோ, தனியாக மாட்டிக்கொண்டோமோ என்றெல்லாம் கவலைப்படாதீர்கள். உண்ண பேரித்தம்பளம் இருக்கிறது, பருக சுவைமிகுந்த நீர் இருக்கிறது, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று அடுத்த வசனங்களிலே இறைவன் குறிப்பிடுகிறான். இது வசனம் 24. அடுத்த வசனம் 25 பாருங்கள். வஹுஸி இலைக்கி பிஜிதின் நஹ்லதி. மரியமே, நீங்கள் எந்த பேரித்த மரத்தினுடைய அடிபாகத்தில் அமர்ந்திருக்கிறீர்களோ அந்த பேரித்த மரத்தினுடைய அந்த அடிபாகத்தை பிடித்து நீங்கள் பலமாக உலுக்குங்கள், உம்மை நோக்கி அதை உலுக்குங்கள், இப்படி இப்படி இழுங்க அந்த அடிபாகத்தை. வஹுஸி இலைக்கி பிஜிதின் நஹ்லதி. அந்த பேரித்த மரத்தினுடைய அடிபாகத்தை பிடித்து நீங்கள் பலமாக உலுக்குங்கள். அப்படி உலுக்கினால் துசாகித் அலைக்கி, உங்கள் மீது விழும் ருதபன் ஜனியா, செங்காய்கள், அதாவது பழுப்பதற்கு தயாராக நிற்கக்கூடிய, விட்டால் நாளை மறுநாள் பழுத்துவிடும் என்கிற அளவில் இருக்கக்கூடிய பேரித்தம்பழங்கள் உங்கள் மீது விழும். பறிக்க தயார் நிலையில் இருக்கின்ற பழங்கள். நீங்கள் அந்த பழங்கள் உங்கள் மீது விழுந்தவுடன் என்ன செய்யுங்கள்? வசனம் 26 சொல்கிறான், ஃபகுலி, அந்த பழங்களை நீங்கள் சாப்பிடுங்கள். வஷ்ரபி, உங்கள் காலுக்கு கீழே ஓடுகின்ற, உங்கள் அருகிலே ஓடுகின்ற அந்த நீரோடையின் நீரை நீங்கள் பருகுங்கள். வகர்ரி ஐனா, கண்குளிர்ச்சி அடையுங்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டிய நேரமாயுது. உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் அற்புதமாக குழந்தையை மட்டுமா தந்தான்? வற்றி போன நீரோடையில் அல்லவா நீரை உங்களுக்காக ஊற்றெடுக்க வைத்தான். உங்கள் உடலுக்கு இப்போது எது தேவையோ அந்த ஊட்டச்சத்து மிக்க பேரித்தம்பழங்களை கேட்பாரின்றி உண்ணுகின்ற ஒரு இடத்தில் அல்லவா உங்களை கொண்டு வந்து இறைவன் சேர்த்திருக்கிறான். எனவே நீங்கள் அந்த பேரித்தம்பழங்களை சாப்பிடுங்கள், தண்ணீரை குடியுங்கள், மகிழ்ச்சியா இருங்க. கர்ப்பகால பெண்கள் கவலைப்படக்கூடாது என்கிற ஒரு மகத்தான செய்தி இந்த வசனத்தில் இருக்கிறது. கர்ப்பகால பெண்கள் ஊட்டச்சத்து மிக்க உணவை சாப்பிட வேண்டும் என்கிற ஒரு மகத்தான செய்தி இதில் இருக்கிறது. குழந்தை பேருக்கு ஆளாகி இருக்கக்கூடிய, குழந்தைகளை சுமக்கக்கூடிய நிறைமாத கர்ப்பிணி பெண்கள் நல்ல ஊட்டச்சத்து மிக்க பானங்களை பருக வேண்டும். நீர் சத்து வற்றி போகிற அளவுக்கு உடம்பை வைத்துக் கொள்ளக்கூடாது என்கிற மருத்துவ ரீதியான செய்தி இங்கே இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக மகிழ்ச்சி வேண்டும். மகிழ்ச்சியை தருகின்ற உணவுகளை உண்ண வேண்டும். உங்களுடைய கவலைகளை அதிகரிக்கக்கூடிய ஆயில், எண்ணெய் பதார்த்தங்கள், கர்ப்பகால விருந்து வைக்கிறார்கள், தாய்மாமா வீட்டில் விருந்து, சின்னத்தா வீட்டில் விருந்துன்னு சொல்லி போய் கனமான உணவுகளை உண்டு புளிச்சேப்பம் வரக்கூடிய அளவுக்கு, அது உங்களுக்கு மனக்கவலையை தரக்கூடிய அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள். நன்றாக ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை சாப்பிடுங்கள். குழந்தைக்கும் சேர்த்து நீங்கள் சாப்பிடுங்கள். அந்த உணவு உங்களுக்கு ஊட்டம் தர வேண்டும், மனதுக்கு சந்தோஷத்தை தர வேண்டும் என்கிற ஒரு செய்தியை எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனத்திலே வைத்திருக்கிறான். வசனம் 26 என்பது நீங்கள் அறிந்த மொழி. கோல்டஸ் ஸ்ரீநகர் எல்கேஎஸ் என்பது புதிய மொழி. தலைமுறை 4 தலைமுறை ஸ்ரீநகர் எல்கேஎஸ். கலையெழில் நகைகள் தரும் கடை ஸ்ரீநகர் எல்கேஎஸ். எழிலென மின்னும் வைர நகை ஸ்ரீநகர் எல்கேஎஸ். எத்தனை டிசைன்களில் உங்கள் எல்கேஎஸ். தலைமுறைகள் போற்றும் பந்தம், தரம், நம்பிக்கை. டி நகர் எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ், சென்னை. டி நகர் எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ்.
மேலும் சொல்கிறான், ஃபஇம்மா தரையின்ன மினல் பஷரி அஹதா, இந்த இடத்துல நீங்கள் ஊரை விட்டு ஒதுங்கி தனியாக வந்திருக்கீங்க, நீங்கள் இந்த இடத்துல யாரேனும் மனிதர்களை கண்டால் ஃபகூலி இன்னி நதர்துலி ரஹ்மானி சௌமா, நான் இறைவனுக்காக நோன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்வீராக. நோன்பு வைத்திருக்கிறேன் என்றால் கர்ப்பகால பெண்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்பது அதற்கு பொருள் அல்ல. நோன்பு என்பது இங்கே சொல்லப்படுவது வாய்மூடி மௌனமாக இருக்கக்கூடிய நோன்பை இறைவன் குறிப்பிடுகிறான். தமிழிலே விரதம் என்று சொல்வோம் அல்லவா, மௌன விரதம், உண்ணா விரதம், உண்ணாமல் இருப்பது, மௌனமாக பேசாமல் இருப்பது. இவர்கள் பேசாமல் யாரிடத்திலும் பேச மாட்டேன், நான் இறைவனுக்காக இந்த உறுதியை எடுத்திருக்கிறேன் என்று சொல்லிவிடுங்கள். ஃபலன் உகல்லிமல் யௌம, இன்றைய தினத்தில் நான் பேசப்போவதில்லை, இன்சியா, எந்த மனிதனிடத்திலும் நான் பேசப்போவதில்லை என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று எல்லாம் அல்ல இறைவன் இங்கே சொல்லி காட்டுகிறான். இங்கே அந்த பேரித்த மரம் இருக்கிறது அல்லவா, அந்த பேரித்த மரத்தை பற்றி அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய தஃசீரிலே, திருக்குர்ஆனுடைய விரிவுரையிலே சொல்லி காட்டுகிறார்கள். அந்த பேரித்த மரமும் பட்டுப்போன மரமாக இருந்தது. பழங்கள் காய்த்து குலுங்குகின்ற மரமாக அது இல்லை, பட்டுப்போன மரமாக இருந்தது. ஏற்கனவே வற்றிப்போன நீரோடையாக அது இருந்தது. வற்றிப்போன நீரோடையில் நீர் ஓடி வந்தது. அதே போல செயலிழந்து போயிருக்கக்கூடிய பட்டுப்போன பேரித்த மரத்தில் திடீரென்று அவை காய்த்து குலுங்கின. இந்த அற்புத பழத்தை சாப்பிடுங்கள், இந்த அற்புத நீரை பருகுங்கள், அதன் மூலம் நீங்கள் கண்குளிர்ச்சி அடையுங்கள். உங்களுக்காக எல்லாம் வல்ல இறைவன் சுற்றுப்புற சூழ்நிலைகளையே மாற்றி அமைக்கிறான். உங்களுக்காக இறைவன் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுகிறான். எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இது கவலைப்பட வேண்டிய நேரம் அல்ல என்று எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு செயல் வழியாக அற்புதங்களை நிகழ்த்தி அவர்களுக்கு மனப்பூரிப்பையும் மகிழ்ச்சியையும் தந்தான் என்பது பேரறிஞர் குர்துபி அவர்களுடைய கருத்து. இப்போது பாருங்கள், இதில் 2-3 விஷயங்கள் இருக்கின்றன. இந்த வசனம் 26. முதலாவது என்னவென்றால், வசனம் 25, 26 இந்த வசனங்கள் எல்லாம் வல்ல இறைவன் இதே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உணவை உழைப்பின்றி கொடுத்தான். நீங்கள் கவனித்தீர்களா? சூரா ஆலு இம்ரான் என்ற அத்தியாயத்தினுடைய 3வது அத்தியாயத்தினுடைய 37வது வசனத்தில் இறைவன் சொல்லுகின்றான், குல்லமா தகல அலைஹா ஜக்கரியல் மெஹராப் வஜத இந்தஹா ரிஸ்கா ஃபகஃபலஹா ஜக்கரியா. இறை தூதர் ஜக்கரியா நபிதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு குழந்தையாக இருந்தபோதும் வளர்ந்து வாலிப பெண்ணாக ஆகிற காலகட்டம் வரையிலும் உணவளிக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றிருந்தார்கள். ஜக்கரியா நபிதான் அன்னை மரியம் அவர்களை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றிருந்தார்கள். எப்போதெல்லாம் மரியமுக்கு உணவு தேவைப்படும் என்று அவர்கள் இறைவனை வணங்குவதற்காக தனியாக ஒரு இடத்தை எடுத்து வைத்திருந்தார்கள் அல்லவா, அமைத்து வைத்திருந்தார்கள் அல்லவா, மஸ்ஜித் அக்ஸாவில். அந்த இடத்துக்கு உணவை கொண்டு வரும்போதெல்லாம் அந்த இடத்திலே உணவு இருப்பதை ஜக்கரியா நபி பார்த்தார்கள். வஜத ஐந்தஹா ரிஸ்கா, அங்கே ரிஸ்க் இருந்தது. இது எங்கிருந்து உனக்கு வந்தது? அன்னா லக்கி ஹாதா என்று கேட்டார்கள் ஜக்கரியா நபி. அன்னை மரியம் சொன்னார்கள், ஹுவ மின் இந்தில்லா, அது இறைவன் எனக்கு தந்தது என்று சொன்னார்கள். இறைவனிடமிருந்து வந்திருக்கிண்டு. அப்போ எந்த உழைப்பும் இல்லாமல் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்தபோது அவர்களுக்கு உணவு வந்தது. ஆனால் இங்கே அற்புதங்களை சுமக்க ஆரம்பித்தவுடன் வற்றிப்போன நீரோடையிலிருந்து நீரை வர வைக்கின்ற இறைவன், பட்டுப்போன பேரித்த மரத்திலிருந்து பழங்களை பூத்து குலுங்க வைக்கின்ற இறைவன் அதை ஏன் பிடித்து உலுக்கச் சொன்னான்? பொலபொல ஒன்று அவருடைய மடியிலே வந்து அந்த பழங்கள் விழுந்திருக்க வேண்டாமா? அப்படி விழ வைத்தவன் தானே இறைவன். ஒரு நேரத்தில் அவர்கள் மஸ்ஜித் அக்ஸாவில் இருந்தபோது அப்படி தந்தவன் தானே. அவனால் இயலாதா? இயலும். ஏன் இங்கே அப்படி செய்யவில்லை?
என்பதற்கு 2 வகையான காரணங்கள் சொல்கிறார்கள். ஒன்று, கர்ப்பகால பெண்கள் உடல் உழைப்பு இருக்க வேண்டும். அவர்களுக்கு தாய் வீட்டுக்கு வந்துவிட்டோம். நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் தலை குழந்தையை பெறுவதற்கு தாய் வீட்டுக்கு வந்து விடுவார்கள். ஏனென்றால் மாமியார் வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் சில பொறுப்புகள் இருக்கும். அவங்களுக்கு யாரேனும் மனம் நோகும்படி பேசிவிட்டால் குழந்தையை சுமந்திருக்கிற பொம்பளை கவலைப்படக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் தாய் வீட்டுக்கு வந்தால்தான் சந்தோஷமாக இருப்பாங்க. இங்கே வசதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, அது பெண்களுக்குன்னு இருக்கக்கூடிய இயல்பு. பிறந்து வளர்ந்து ஆளான இடம் அல்லவா, அந்த இடத்தை பார்க்கும்போதே ஒரு மகிழ்ச்சி தானே அவங்களுக்கு, அந்த இடத்துல இருப்பதே ஒரு மகிழ்ச்சி தானே. எனவே தான் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் தாய் வீட்டுக்கு வந்து விடுவார்கள், மகிழ்ச்சியாக இருக்கணும் என்பதற்காக. அப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்கிற பெயரில் அந்த கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்ணின் தாய்க்காரி என் பிள்ளையை நான் வேலை செய்ய விட மாட்டேன் என்று அவர்களுக்கு சொகுசு கொடுத்து வைத்து விட்டால் என்ன ஆகும்? வேலையே பார்க்கவில்லை என்றால் என்ன ஆகும்? அதனால் குழந்தை பெறுவதில் சில சிக்கல்கள் ஏற்படலாம். எனவே உடல் உழைப்பு அந்த பிள்ளைகளுக்கு தேவை. அந்த உடல் உழைப்பை கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்ணு கர்ப்பமான நேரத்தில் வெளிப்படுத்தணும். உடல் உழைப்பு இருக்கணும் உங்களுக்கு என்று காட்டுவதற்குத்தான் அல்லாஹு தாலா பேரித்த மரத்தை உங்களை நோக்கி பிடித்து உலுக்குங்கள், பலமாக உலுக்குங்கள், ஹுஸ்ஸி இலைக்கி பலமாக உலுக்குங்கள் என்று எல்லாம் வல்ல இறைவன் கூறியிருக்கின்றான். இது முதலாவது காரணம். 2வது, ஏற்கனவே உடல் உழைப்பு இல்லாத நேரத்தில் சாப்பாடு தர்றதுக்கு ஒரு ஆள் இருக்கும்போதே அல்லாஹு தாலா சாப்பாடை உழைப்பு இல்லாமல் கொடுத்தானே, அதே மாதிரி இப்போ கொடுக்கலாமே, ஏன் கொடுக்கல என்ற கேள்விக்கு பேரறிஞர் குர்துபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், லம்மா கான கல்புஹா ஃபாரிகன் ஃபரகல்லாஹு ஜாரிஹத்தஹானின் நசுல், அங்கே இறை வணக்கத்தில் திளைத்திருந்த போது இறைவன் மட்டுமே அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய நெஞ்சத்தில் நிறைந்திருந்தான். இறை துதியை தவிர வேறு உழைப்பே அவங்களுக்கு இல்லை. இறைவனை பாராட்டி கொண்டும் புகழ்ந்து கொண்டும் இருந்தார்கள். இறைவனை தவிர அவர்கள் இதயத்தில் வேறு எதுவும் இல்லை என்ற நிலை வந்தபோது இறைவனே உழைப்புக்கு ஓய்வு கொடுத்து உணவை கொடுத்து கொண்டிருந்தார். எப்போது அவர்கள் ஃபலம்மா வலதத் ஈசா நபியை பெற்றெடுத்த போது அல்லக கல்புஹா பி முஹப்பதிஹி, குழந்தை ஈசாவின் மீதான அன்பு அந்த தாயின் இதயத்தில் வந்து ஒட்டி கொண்டது. வஸ்தகல சிர்ருஹா பி ஹதீதிஹி வ அம்ரிஹி, ஈசா என்கின்ற அந்த குழந்தையை கவனிக்கிறது, குழந்தையோட பேசுறது, இப்படி எல்லாம் அவர்களுடைய இதயத்தில் குழந்தையும் வந்து உட்கார்ந்து கொண்டது. குழந்தையும் வந்து வயிற்றில் இருக்கும்போது பேசுறது, வயிற்றை தடவி பார்க்கறது, குழந்தை மேலே ஒரு பாசம் வர்றது, இப்படி எல்லாம் இருந்த உடனே இறைவன் மட்டுமே இருந்த அந்த இதயத்தில் குழந்தையும் வந்து உட்கார்ந்து கொண்டதல்லவா. அதனால எல்லாம் வல்ல இறைவன் வக்கலஹா இலா கஸ்பிஹா வரத்தஹா இலல் ஆததி பி தஅல்லுகி பில் அஸ்பாபி ஃபி இபாதி, நீ கொஞ்சம் உழைத்துக்கொள் என்று உழைப்பின் பக்கம் பொறுப்பை சாட்டி விட்டான். மனித வழக்கத்துக்கு அன்னை மரியம் அவர்களையும் உட்படுத்தி விட்டான். உழைச்சாதான் சாப்பாடு உண்டு, உழைத்தால்தான் உணவு என்கிற மனித வழக்கத்துக்கு எல்லாம் வல்ல இறைவன் அன்னை மரியம் அவர்களை உட்படுத்தி விட்டான் என்று பேரறிஞர் குர்துபி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இப்போது அல்லாஹு தாலா அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த மரத்தை பிடித்து உலுக்குங்கள், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பழங்களை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களும் சாப்பிட்டு கொண்டார்கள், தண்ணீர் குடித்துக் கொண்டார்கள். அதனால் அவர்கள் மன நிம்மதியோடு இருந்தார்கள். கவலை போய்விட்டது. சில அறிஞர் பெருமக்கள் இந்த இடத்திலே சொல்கிறார்கள், ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு உண்பதற்கு உகந்த ஊட்டச்சத்து தரக்கூடிய உணவு என்பது பேரித்தம்பழத்தை விட சிறந்த உணவு எதுவும் கிடையாது. அதனால்தான் அல்லாஹு தாலா அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேரித்த மரத்தினுடைய அந்த இடங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தான். எனவே ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு
பேரித்தம்பளத்தை விட சிறந்த உணவு கிடையாது. வலாலில் மரியது ஹைரு மினல் ஆசில். ஒரு நோயாளிக்கு தேனை விட மிகச்சிறந்த பானம் கிடையாது. நோயாளிக்கு, கர்ப்பிணிக்கு பேரித்தம்பளத்தை விட சிறந்த உணவு கிடையாது என்று சொல்வார்கள். இந்த கருத்தை இமாம் ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதாக இங்கே நமக்கு பதிவு செய்கின்றார்கள். அதற்கடுத்து இன்னொரு ஒரு கருத்து, வஹுஸி இலைக்கி பிஜிதின் நஹ்லத்தி துசாகித் அலைக்கி ருதபன் ஜினியா. ஜனியா என்பதை ஜினியா என்னும் சில அறிஞர்கள் படிக்கிறார்கள். ருதபன் ஜினியா என்றால் அதற்கு என்ன பொருள்? ஜினியா என்பது நாம் உங்களுக்கு பேரித்தம்பளத்திலும் அந்த நீரிலும் 2 வகையான பலன்களை வைத்திருக்கின்றோம். ஒன்றாவது தண்ணீரை குடிப்பது, பழங்களை சாப்பிடுவது. இரண்டாவது அதன் மூலமாக மன ராகத்தை பெற்றுக்கொள்வது. அந்த மன ராகத்தை பேரித்தம்பளமே தந்துவிடும் என்கின்ற அர்த்தத்தில் அப்படி சொல்லப்பட்டிருப்பதாகவும் விரிவுரைகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. அதற்கு அடுத்த வசனம் 26வது வசனம். எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் 26வது வசனத்தில், ஃபஇம்மா தரஇன்ன மினல் பஷரி அஹதா ஃபகூலி இன்னி நதர்து லிர்ரஹ்மானி ஸௌமா. 26ஐயும் நாம் பார்த்தோம். 26ல் இறைவன் சொல்லுகிறான், யாராவது மனிதர்களை நீங்கள் பார்த்தால் நான் உங்கள்கிட்ட ஒன்றும் பேச மாட்டேன்ப்பா, நான் மனிதர்கள் யார்ட்டையும் பேச போகிறதில்ல, நான் மௌன விரதம் இருக்க போகிறேன் என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று அறிவிக்கின்றான். இங்கே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், மௌன விரதம் என்பது என்ன? பேச மாட்டேன்னு இருக்கலாமா? அதற்கு விளக்கம் அளிக்கின்றார்கள் இப்னு அப்பாஸ் அவர்கள். அந்த காலத்தில் நோன்பு என்பது சாப்பிடவும் கூடாது, பேசவும் கூடாது. இதுதான் நோன்பு. சாப்பிடக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாது, இன்பம் தூக்கக்கூடாது, பேசவும் கூடாது என்பதுதான் நோன்பாக இருந்தது. கானத் சுன்னத்து சியாமி இந்தஹும் அல் இம்சாக் அனில் அக்லி வல் கலாம். அதான் நோன்பினுடைய வழிமுறை. பிறகு அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்தான் என்றால், நீங்கள் சாப்பிடக்கூடாது, பேசலாம். ஆனால் எதை பேசக்கூடாது? பேசலாம் என்பதற்கு 2 நிபந்தனை. நம்ம சமுதாயத்திலையும் பேசலாம், ஆனால் எல்லாத்தையும் பேசலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், அவர் அருவருப்பான வார்த்தைகளை பேசக்கூடாது. ஃபலா யஸ்ஹப், கத்தி கூப்பாடு போட்டும் பேசக்கூடாது. யாரையும் சபிக்கக்கூடாது, கத்தி பேசக்கூடாது, அசிங்கமான அருவருப்பான வார்த்தைகளையும் பேசக்கூடாது. இது நோன்பாளிக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடு. யாராவது ஒருவர் சண்டைக்கு வந்தார்னா நான் நோன்பாளின்னு சொல்லிட்டு சும்மா இருந்துடணும். ஆனால் எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, நோன்புனா என்ன வேணாலும் பேசலாம்னு நினச்சிக்கிட்டாங்க. பேசுகிறதுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. பேசுகிறதுக்கும் கட்டுப்பாடு இருக்குது. கட்டுப்பாடு இல்லாத நோன்பு என்பது கிடையாது என்பதை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் நமக்கு உணர்த்துவதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இதா கான அஹதுக்கும் ஸாயிமன், உங்களில் யாரேனும் நோன்பு வைத்திருந்தால் ஃபலா யர்ஃபஸ் வலா யஜ்ஹல், அசிங்கமான ஆபாசமாக பேசாதீர்கள், மூடத்தனமாக நடந்து கொள்ளாதீர்கள். உங்களிடத்தில் யாரேனும் சண்டைக்கு வந்தால் நான் நோன்பாளி என்று சொல்லிவிடுங்கள். மற்றொரு ஹதீஸில் இப்படி வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மல்லம் யதா கௌல ஸூர் வல் அமல பிஹி, யார் பாவமான பேச்சுக்களை விடவில்லையோ, பாவமான செய்கைகளை விடவில்லையோ, அவருக்கு ஃபலைஸலில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபா, சாப்பிடாமலும் தண்ணீர் குடிக்காமலும் மட்டும் இருப்பதனால் அவருக்கு ஒரு நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இதில் கிடையாது. ஆகையினால் நோன்பு என்பது பேசாமலும் இருப்பதுதான். என்ன அவசியத்துக்கு பேசிக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நாம் வழமை போலவே அதை எடுத்துக்கொள்கிறோம் என்பதுதான் மிகவும் கை சேதத்துக்குரிய ஒன்று. இன்ஷா அல்லாஹ் இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமாக.
Oldest gold என்பது நீங்கள் அறிந்த மொழி. கோல்டஸ்ட் டி நகர் LKS என்பது புதிய மொழி. தலைமுறை 4 தலைமுறை டி நகர் LKS. கலையெழில் நகைகள் தரும் கடை டி நகர் LKS. எழிலென மின்னும் வைர நகை டி நகர் LKS. எத்தனை டிசைன்களில் உங்கள் LKS. தலைமுறைகள் போற்றும் பந்தம், தரம், நம்பிக்கை. டி நகர் LKS கோல்ட் ஹவுஸ், சென்னை. டி நகர் LKS கோல்ட் ஹவுஸ்.